ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவும் ஒரே மாதிரி இட்லி செஞ்சு செஞ்சு போர் அடிச்சு தான் போயிருக்கோம். ஆனாலும் நம்மளுக்கு இட்லி ரொம்ப பிடிக்கும். அதையே விதவிதமா செஞ்சா இன்னும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா இந்த ஸ்பாட் இட்லி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் லிஸ்ட் இதில் இருக்கு. ஸ்பாட் இட்லி அதாவது தவா இட்லி செய்யறதுக்கு ஒரு பேன்ல எண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு சீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதும் பொடியா நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் நிறைய வெங்காயம் போடுங்க. ஏன்னா வெங்காயம் தக்காளி தான் இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும். ஸோ வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு பொடியாக அரிஞ்ச தக்காளியும் இதில் சேர்த்திக்குங்க. தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி ஓரளவுக்கு வெந்து வதங்கினதுக்கப்புறம் இது கூட மசாலா பவுடர்லாம் சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் சாம்பார் தூள், டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. உப்பும் தேவையான அளவு சேர்த்திட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வெந்து ஒன்று சேர்ந்து கலந்த அளவுக்கு வேக விட்ருங்க. இந்த மசாலாவை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து ஒரு 8 ஸ்பாட் இட்லி வரும், 8 to 9. அதுக்கப்புறம் நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். இட்லி மாவு எடுத்துட்டு இட்லி ஊற்றுற அளவுக்கான பதத்துக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. தோசை அளவுக்கு தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது. அதை ரெடி பண்ண அப்புறம் ஒரு பேனில், அகலமான பேன் இல்லாட்டி தோசைக்கல்லில் 1 டீஸ்பூன் பட்டர் அல்லது நெய் போட்டு ஒரு 2 கரண்டி நம்ம செஞ்சு வச்சுருக்க தக்காளி மசாலாவை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொஞ்சம் பெரட்டி விடுங்க. பெரட்டி விட்டுட்டு இது 3 குட்டாக பிரிச்சுருங்க. இப்போ தோசைக்கல் இன்னும் கொஞ்சம் அந்த ஃப்ளாட் சைடு வந்து பெருசாக இருக்கும். அப்போ நீங்கள் 4 இட்லி வந்து ஊற்றலாம். இப்படி நல்ல தெளிவாக கரெக்டாக வந்து பிரிச்சுட்டு இப்போ இந்த மாவை வந்து மேலே ஊற்றிடலாம். இந்த மாதிரி ஊற்றிருங்க. இப்படி ஊற்றுறதுக்கு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். இட்லி ஊற்றுற அளவுக்கு இருக்கணும். தோசை ஊற்றுற அளவுக்கு போட்டிங்கன்னா அது அப்படியே வந்து ஓடிரும், அதாவது வலிஞ்சு போயிடும். 3 மினிட்ஸ் வேகட்டும் மூடி வச்சு. பாருங்கள், உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் மேலே நல்லா வெந்திருக்கு. இது கொஞ்சம் கீழே, அதாவது அடிப்பகுதி அந்த தக்காளி மசாலா இருக்க பகுதி நல்லா ஃப்ரை ஆன மாதிரி இருக்கணும். இப்படி திருப்பி போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே விட்டுட்டு எடுத்துடலாம். எடுக்கிறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் நெய் 3 இதுலேயும் அப்படியே லேசாக ஒரு டேஸ்ட்டுக்காக விட்டு எடுத்துருங்க. இதுக்கு சட்னி எல்லாம் தேவையில்லை, அப்படியே சுட சுட சாப்பிடுங்க. அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.